சலவாத்துடைய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அந்த சலவாத் எந்த அளவு உங்களை அந்தஸ்துல உயர்த்தும் என்றால், இன்னைக்கு பண்ற பாவம் அட்டூழியம் எல்லாம் பண்ணிட்டு போடுற கூத்தெல்லாம் போட்டு நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு மௌத்தானதுக்கு பின்னால குளிப்பாட்டி கஃன் செஞ்சு கொண்டு வந்து வச்சா ஹஸரத் கேட்கிற துவா என்ன? யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பாயாக. தப்பில்லை. இன்றைக்கு பண்ற அட்டூழியம் எல்லாம் பண்ணிட்டு செய்யற பாவம் எல்லாம் செஞ்சுட்டு கூடாது என்று எதெல்லாம் இருக்குதோ எல்லாம் பண்ணிட்டு தௌபா வந்து கேட்கிறார், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்துரு. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மட்டும்தான் எங்களுக்கு பாடம் என்ற அடிக்கடி துவால கேட்கிறோம். மிச்சம் 7 சொர்க்கம் மீக்குது. கேட்டா எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். மொத்த 8 சொர்க்கத்துல எத்தனை சொர்க்கம் பாடம்? சில பேருக்கு இப்ப ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சென்ன சுட்டி அந்த சொர்க்கம் மட்டும்தான் இப்பதான் கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது. இப்பதான் அப்படி ஒரு சொர்க்கம் இருக்குதுன்னே தெரியுமோ தெரியாது. மாதல்லா அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி எங்க நிலைமை, அப்படி சமூகம். இப்ப எல்லாம் பண்ணிட்டு மத்த சொர்க்கங்களோட பெயரே தெரியாது, அது எப்படி இருக்கும் என்று தெரியாது, யாரு யாருக்கு எந்த சொர்க்கம் என்று கூட தெரியாது. டைரக்டா இவர் கேட்கிறாரு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவாயாக. கிடைக்குமா? தருவானா? ஏன் அதுக்கு நாங்க தகுதியா? அது யாருடைய சொர்க்கம்? யாரு வாழக்கூடிய சொர்க்கம்? யாரை அலங்கரிப்பதற்காக, யாரை கண்ணியப்படுத்துவதற்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிற சொர்க்கம்? அது ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய சொர்க்கம். ஸ்ரீதேவிகளே, அவர்கள் இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு இங்க உம்மா வாப்பா வானா, ரத்த பந்தங்கள் வானாம், குடும்பம் வானா, ஏண்ட மானம் பெருசு, ஏண்ட ரோஷம் பெருசு, எல்லாரையும் உதறி தள்ளிவிட்டு ஏண்ட ஹயாத்துக்கு வானாம் மௌத்துக்கு வானாம் என்று சொல்லி போட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு மாத்தம், அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தம் எல்லாம் செஞ்சு போட்டு மௌத்தான உடனே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவாயாக. எப்படி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க இப்ப சொன்ன மாதிரி கட்டளைகளை எல்லாம் பேணி நடந்து, அல்லாஹ் ரசூலுக்காக பயந்து தக்குவாவோடு நடந்து, உம்மா வாப்பாவோட மரியாதையாக நடந்து, குடும்பங்களை சேர்ந்து நடந்து, நல்லவராக வாழ்ந்து, என் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் இந்த ஸலவாத் உங்களை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டும் தெரியுமா? இன்றைக்கு திடீரென்று இங்கிருந்து மதீனாவுக்கு போறேன்டா, உம்ராவுக்கு போறேன்டா குறைஞ்சது 5 லட்சம் வேணும். ஹஜ்ஜுக்கு போறேன்டா 20 லட்சம் 25 லட்சம் வேணும். ஒரு ஷாமும் செலவில்லாம டைரக்டா உங்களுக்கு என்னோட சொர்க்கத்துல இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல சுவரத்தில் எனக்கு அருகாமையில் இருக்கும் பாக்கியத்தை பெறுவீர்கள். யார்? என் மீது காதல் கொண்ட உண்மையான மூமின்கள், என் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய உண்மையான மூமின்கள். ஸலவாத்து இது லேசான வார்த்தை கிடையாது, ஒரு லேசான விஷயம் கிடையாது. ஏன் சொல்றேன் தெரியுமா? இன்று இந்த இடத்துல ஓதப்பட்ட அத்துணை பைத்துகளும் ஸலவாத்தோடு சேர்ந்தது, அத்துணையும் ஸலவாத்தோடு கலந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே உண்மையான காதலிலே ஏற்றப்பட்ட காவியம் கஸீதத்துல் புர்தா. நாயகத்தால் போர்த்தப்பட்ட, போர்வை போர்த்தப்பட்டு பாராட்டப்பட்ட, கௌரவிக்கப்பட்ட ஒரு பாடகர் சையதுனா இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நாயகத்துடைய கையால் பாராட்டு பெறப்பட்டவர்கள், போர்வை போர்த்தப்பட்டவர்கள், விருது பெற்றவர்கள். அன்புக்குரியவர்களே, இன்று எங்கட சமூகத்துல நசீப் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பாக்கியம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரகசியம் தெரியாதவர்கள், யதார்த்தம் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். என்ன செய்ய? எல்லாரோடையும் சண்டை பிடிக்கலுமா? எல்லாரோடையும் தர்க்கம் பண்ணலுமா? அது அழகா? நாயகத்தோடு உண்மையான காதல் கொண்டவர்கள், நாயகத்தின் மீது உண்மையான பிரியம் வைத்தவர்கள் கண்ட நஜீஸோட எல்லாம் சேர மாட்டாங்க, சேர விடவும் மாட்டாங்க. ஏன்? அவர்கள் பரிசுத்தமானவர்கள். நாயகத்துடைய அன்பு உள்ள உள்ளம் அது கண்ணியமான உள்ளம், அது சிறந்த உள்ளம், பரிசுத்தமானது, இஹ்லாஸ் உள்ளது, ஈமான் உள்ளது, தக்வா உள்ளது. அதனாலதான் எந்த மூலையில எங்க இருந்தாலும் யாருடைய நாவில இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமங்கள் கேட்டால், அந்த நாயகத்துடைய பெயர் கேட்டால் உடனடியாக எங்களை அறியாமல் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் இல்ல ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகிறது. காரணம் அந்த காதல், அந்த பிரியம். இன்று இங்க ஓதப்பட்ட காவியம் அது எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? அது யாருக்கு சொந்தமானது தெரியுமா? கஸீதத்துல் புர்தா மூமின்களோடு தொடர்புபட்டது, கஸீதத்துல் புர்தா மூமின்களோடு சம்பந்தப்பட்டது. அது சாதாரணமாக இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மட்டும் கோர்வை செஞ்ச ஒரு காவியம் கிடையாதுங்க. இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மட்டும் இயற்றிய ஒரு காவியம் கிடையாது, அவர்களுடைய வார்த்தைகள் மட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர்களும் இயற்றி இருக்கிறார்கள்.
ஃபமப்லகுல் இல்மி அன்னஹு பஷருன் ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன். இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காவியத்தை காதலோடு கலந்து கவிதையாக வடித்து வடித்து எழுதி எழுதி வருகிறார்கள். நாயகத்துடைய இஷ்கிலே அன்பிலே அவர்களை மறந்து அழுது அழுது அவர்கள் பாராட்டிக் கொண்டு புகழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷர். என்னுடைய அறிவின் தீர்ச்சை, என்னுடைய புத்தி என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர்களுடைய விஷயத்திலே என்ற அறிவு எவ்வளவு போகுது தெரியுமா? அன்னஹு பஷர், அவர்கள் ஒரு மனிதர். எப்படிப்பட்ட மனிதர்? தொடர முடியவில்லை. அவர்களால் எப்படிப்பட்ட வார்த்தையை வைத்து அதை முடிப்பது? அவர்கள் மனிதர். மனிதர் என்றால் எப்படிப்பட்ட மனிதர்? அவர்களுடைய பொறுமையை சொல்லி முடிப்பதா? நாயகத்துடைய பொறுமை, சுப்ஹானல்லாஹ். நாயகத்துடைய நீதத்தை வைத்து அவர்கள் நீதமானவர்கள் என்று முடிப்போமா? முடியாது. நாயகத்துடைய தலைமைத்துவம் அதை வச்சு முடிப்போமா? முடியாது. நாயகத்துடைய நேர்மை இதை வச்சு முடிப்போமா? அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்? நீதமான மனிதர், நேர்மையான மனிதர், நியாயமான மனிதர், உண்மையான மனிதர். எந்த தலைப்பை கொண்டு முடிக்க பார்த்தாலும் முடிக்க முடியாதே. எப்படி முடிக்கிறது? யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், முடியவில்லையே. அழுகிறார்கள். இவ்வளவு வந்துட்ட இதுக்கு இந்த வார்த்தையை என்னால முடிச்சுக்கொள்ள முடியலையே. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாங்க புர்தா ஓதி இருப்போம், இல்ல இப்ப வந்து கலந்து கொண்டிருப்போம். இதுவரை காலம் எங்களோட வாழ்க்கையில நாங்க புர்தா ஓதாமல் இருப்போம், புர்தால கலந்து கொள்ளாமல் இருப்போம். புர்தா என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்றைக்கு வளமையாக ஓதக்கூடியவர்களும் சரி, எம்மிலே பலர் இருக்கிறார்கள். புர்தா இஸ்கோடு ஆசைக்கு ஓதுகிறார்கள், ஆர்வத்தோடு ஓதுகிறார்கள். ரகசியம் தெரியாமல் ஓதுகிறீர்கள், அதில் யதார்த்தம் தாத்பரியம் தெரியாமல் ஓதுகிறீர்கள். புர்தா என்ற காதல் காவியம் சும்மா எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே கவிரடையில பாடிட்டு போறதுக்கு அல்ல. அதுல எவ்வளவு இருக்குது தெரியுமா? இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வைத்தியர்கள் கைவிட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கை கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த புர்தா கை கொடுத்தது. தடமாறுகிறார்கள், திண்டாடுகிறார்கள். ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷர். எல்லாரும் சொல்ற மாதிரி இல்ல, முனாஃபிக்குகள் சொல்ற மாதிரி இவரை சாதாரண மனுஷனா முடிச்சிடலுமா? ரசூலுல்லாஹ் சாதாரண மனிதரா? இல்லையே. எப்படி முடிக்கிறது? அழுது அழுந்து உட்கார்ந்து சிந்திச்சு கொண்டே இருக்கிறார்கள். ஒரு குட்டி தூக்கம், சின்னதா அப்படியே அப்படி யோசிச்சு கொண்டே இருக்கிறாங்க. கண்ணை செய்கிறார்கள், அசந்து போகிறார்கள். எங்களை மாதிரி கொரட்டை விட்டு பெரிய தூக்கம் இல்ல. அந்த கவலையில யோசிச்சு அடுத்தது என்ன பண்ணலாம்னு சாஞ்சாங்க. தூக்கம் போகுது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வ அன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிம் என்ற எழுத்து வாசகத்தை அடியே எழுதி முடிக்கிறார்கள், சொல்லி முடிக்கிறார்கள். இமாம் பூசரியே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெற்ற பாக்கியம், சுப்ஹானல்லாஹ். அவர்கள் சாதாரணமான மனிதரா? அவருடைய உறக்கத்திலே, அவருடைய கனவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி கொடுக்கிறார்கள் என்றால் எங்களை போல வீணாக வெட்டியாக வாழ்ந்திருப்பார்களா? வீணான முறையிலே வாழ்க்கையை கழித்திருப்பார்களா? பேணுதல் இல்லாமல் வாழ்ந்திருப்பார்களா? அல்லாஹ்வுடைய தூதரை கனவுலே காண்பதென்றால் எப்படிப்பட்ட மகானாக ஸ்ரீதேவியாக இருக்கணும்? அவர்களுடைய பிறப்பில இருந்து இறப்பு வரைக்கும் பரிசுத்தமா இருக்கணும். அப்படிப்பட்டவர்களால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் காண முடியும், நிஜத்திலும் காண முடியும். பாவத்திலே இருந்து தூரமாக இருக்க வேண்டும், பாவமே ஒட்டாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களால் தானே நாயகத்தை காண முடியும். இன்று நன்மையை விட்டே தூரமாகி பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்க அந்த சீதேவிகளை பார்த்து சொல்றோம், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. அவங்க படுத்தாங்களாம், கனவுல வந்தாங்களாம், எழுதி முடிச்சாங்களாம். டே, நீ நம்பினா நம்பு, நம்பாட்டி ஏத்துக்கொள்றது நாங்க மூமின்கள். நாயகத்தின் காதலோடு வாழக்கூடியவர்கள், இஸ்கோடு வாழக்கூடியவர்கள். ஆதாரம் தேவை கிடையாது. அது எப்படி சாத்தியமாகும்? அது எப்படி நடக்கும்? அது எப்படி? அது ஈமான் இல்லாதவர்களுக்கு தான் சந்தேகம் அதிகரிக்கும். நாயகத்தோடு காதலோடு இருக்கிறோம், ஈமானோடு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வந்தார்கள். இமாம் பூசரியுடைய கனவுலே வந்தார்கள். ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், பூசரியே தடமாறீங்களா? நின்னுட்டீங்களா? உங்களால முடியாதா? நீங்க சொன்னா தான் பிரச்சனை. நான் சொல்றேன், நான் முடிக்கிறேன். உங்களோட புத்திக்கு நான் மனிதன் என்று படுதா? எப்படி உங்களால் அதை பூர்த்தி செய்யணும் உங்களுக்கு தெரியாதா? நீங்க எழுதுங்க பூசரியே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ அன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிம். சுப்ஹானல்லாஹ்.
அவர்கள் ஏதோடு ஒப்பிட்டாலும் யாரோடு ஒப்பிட்டாலும் அல்லாஹ்வுடைய ஹல்குகள்ல மஹ்லூகாத்துகள்ல ஆக உயர்ந்தவர்கள் எழுதிருங்க. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். அப்படிப்பட்ட தலைவரை தான் புகழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸ்ல தான் இருக்கிறோம். புர்தா என்பது வெறும் யாரோ ஒரு தனிநபர் சேர்ந்த சம்பந்தம் கிடையாது. புர்தா காவியம் வெறும் இமாம் பூஸ்ரியோடு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பு பட்டிருக்கிறார்கள்.